கவனமாக கேளுங்கள் நண்பர்களே. உங்களுடைய மிகப்பெரிய எதிரி வேறு யாரும் இல்லை, உங்கள் மனம்தான் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஆம், அதே மனம்தான் உலகத்தோடு சண்டையிட உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறது. அதே மனம்தான் உங்களை இருட்டில் தள்ளுகிறது, தனிமையில் வீசி எறிந்துவிட்டு பிறகு சொல்கிறது, இப்போ நீயே உன்னை பார்த்திக்கோ என்று. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் காட்டில் சிங்கத்தால் சாகல, விபத்தில் சாகல, நோயாலும் சாகல. அவன் செத்தது ஏன்னா ஒவ்வொரு நாளும் தன்னை உள்ளிருந்து தின்று கொண்டே இருந்தான். தன் எண்ணங்களால், தன் யோசனைகளால், தன் கற்பனைகளால். ஏன்னா மனிதனுக்கு மிகப்பெரிய ஆபத்து வெளியிலிருந்து இல்லை, அது நடக்கவே இல்லாத ஒரு எண்ணத்திலிருந்து வருது. ஆனா அவன் அதை யோசிச்சான். நீங்களும் செஞ்சிருக்கீங்கல்ல? யோசிச்சிருக்கீங்க, எதிரில இருக்கவன் என்ன கண்டுக்கவே இல்லைன்னு. யோசிச்சிருக்கீங்க, ஒருவேளை நான் தான் தப்போன்னு. யோசிச்சிருக்கீங்க, எல்லாமே முடிஞ்சிடுமோன்னு. யோசிச்சிருக்கீங்க, நான் யாருக்குமே தகுதி இல்லைன்னு. ஆனா எப்போதாவது அந்த எண்ணத்தை நிறுத்த முயற்சி செஞ்சிருக்கீங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க, அதிகமா யோசிக்கிறது என் பழக்கம், என் குணம்னு. ஆனா உண்மை என்னன்னா, இது பழக்கம் இல்ல, மெதுவான விஷம். அது ஒவ்வொரு நாளும் உங்க தன்னம்பிக்கைய தின்னுது, ஒவ்வொரு இரவும் உங்க தூக்கத்தை பறிக்குது, ஒவ்வொரு உறவையும் உடைக்குது. அதுலயும் மிக மோசமான விஷயம், உங்களை உங்களிடமிருந்தே பிரிக்குது. இப்போ நீங்க கேப்பீங்க, அண்ணா நான் என்ன செய்ய? எண்ணம் தானா வருதுன்னு. கேளுங்க, எண்ணம் வர்றது இயல்பு. ஆனா ஒவ்வொரு எண்ணத்தையும் வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறது முட்டாள்தனம். நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, உலகம் ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, வாய்ப்புகள் தவறிக்கிட்டே இருக்கு. நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, நீங்க யார பத்தி யோசிக்கிறீங்களோ அவங்க சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, உங்களை ஒரு நொடி கூட நினைக்காம. இதுதான் ஓவர் திங்கிங்கின் மிக கசப்பான உண்மை. நீங்க உங்களை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களை ஞாபகம் கூட வச்சுக்காதவங்களுக்காக. கௌதம புத்தர் சொன்னார், ஒரு எரியும் கரித்துண்டை நீ கையில புடிச்சு வச்சிருக்கிற வரைக்கும் அது உன்னை மட்டும்தான் சுடும். ஓவர் திங்கிங் அந்த கரித்துண்டு. நீங்க அதை ஒவ்வொரு நாளும் தூக்குறீங்க, ஒவ்வொரு நாளும் எரியிறீங்க, ஒவ்வொரு நாளும் சிரிப்பு முகமூடி போட்டுக்கிட்டு, ஆனா உள்ளுக்குள்ள வெறுமையா, களைப்பா, உடைஞ்சு போயிருக்கீங்க. இப்போ கேள்வி என்னன்னா, நீங்க வாழ்நாள் முழுக்க இதே யோசனையில மாட்டிக்கிட்டு இருக்கணுமா? இல்ல நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை அடைச்சு வைக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத கூண்ட உடைக்கணுமா? உங்களுக்குள்ளேயும் எப்பவாவது ஒரு அமைதியான மனுஷன் இருந்திருப்பான், எல்லாத்தையும் ஏத்துக்கிற, எல்லாத்தையும் விட்டுட்டு போற ஒருத்த. இந்த வீடியோ அவனை திரும்ப கொண்டு வர ஆரம்பம். ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லாது, உங்களை காப்பாத்தும். உங்களுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்து ஒவ்வொரு நொடியும் யோசிச்சு யோசிச்சு உங்களை உடைக்கிற அந்த மனுஷனிடமிருந்து. இது வெறும் வீடியோ இல்ல, இது ஒரு யுத்தம். நீங்களும் உங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத எண்ணங்களுக்கும் இடையில. இந்த யுத்தத்தோட ஆரம்பம் இப்போ இங்கே இருந்துதான். உங்களுக்கு தெரியுமா, சில நேரம் மிகப்பெரிய சண்டை நாம வேற யார்கிட்டயும் இல்ல, நம்ம மனசுகிட்ட தான் போடுறோம். விஷயம் பெருசா இருக்காது, ஆனா மனசு அதை அவ்வளவு பெருசாக்கிடுது, நாம உள்ளுக்குள்ள உடைஞ்சு போறோம். யாரோ ஏதோ தப்பா சொல்லிட்டா, ஏன் சொன்னாங்க, நான் தப்பா, ஏன் மேல கோபமானு யோசிக்கிறோம். அந்த ஒரு விஷயத்த 100 தடவை யோசிக்கிறோம். அந்த ஆளோட ஒவ்வொரு வார்த்தையையும் அலசுறோம். நாமளே கவலைப்படுறோம். இப்போ சாவன பாருங்க. சாவன் ரொம்ப புத்திசாலி, சென்சிட்டிவ், அறிவான பையன். எல்லாத்தையும் கவனமா புரிஞ்சுக்குவான், எல்லா உணர்வையும் உணருவான். ஆனா ஒரு பழக்கம், அது அவனோட எல்லா அழகையும் மறைச்சிடுச்சு. அவன் எல்லாத்தையும் தேவைக்கு அதிகமா யோசிப்பான். யாராவது லேசா ஒரு வார்த்தை சொன்னாலும் யோசனையில மூழ்கிடுவான். யாரும் மெசேஜ் பண்ணலன்னா உறவு முடிஞ்சிடுச்சோன்னு யோசிப்பான். தப்பு பண்ணிட்டா இரவு முழுக்க தன்னை மன்னிக்க மாட்டான். மெல்ல மெல்ல இந்த யோசனை அவன் தன்னம்பிக்கையை தின்னுடுச்சு. கண்ணுல இருந்த பிரகாசம் மங்கிடுச்சு. மனசு எப்பவும் குழப்பமா. ஆனா தெரியுமா, இந்த பிரச்சனை சாவனுக்கு மட்டும் இல்ல, இது நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான விஷயம் யோசிக்கிறோம், அதுல 90% விஷயம் தேவையில்லாதது. இப்போ கேள்வி, மனசை எப்படி கட்டுப்படுத்துறது? இங்க சில ஆழமான சக்தி வாய்ந்த வழிகள். 1. மூச்சுல கவனம் வைங்க. மனசு ரொம்ப ஓடும்போது கண்ணை மூடி உங்க மூச்சோட வேகத்தை உணருங்க. வெறும் 2 நிமிஷம் எண்ணங்கள் மெதுவாகிறத பாப்பீங்க. 2.
எண்ணங்களை எழுதுங்க. மனசுல என்ன ஓடுதோ அத பேப்பர்ல எழுதிடுங்க. எழுதுறது மனச காலி பண்ணும், கிளாரிட்டி வரும். 3. உடல சுறுசுறுப்பா வைங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்க மனசோட சக்திய பாசிட்டிவ் திசைக்கு கொண்டு போகும். 4. ஓவர் திங்கிங் ட்ரிகர்ஸ அடையாள காணுங்க. எந்த மனுஷங்க, எந்த நேரம், எந்த சூழ்நிலை உங்களை அதிகமா யோசிக்க வைக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டு நேரத்துக்கு உங்களை சமாளிச்சுக்கோங்க. 5. மிக முக்கியம், ஒவ்வொரு நாளும் உங்களையே ஒரு கேள்வி கேளுங்க. நான் என் நிகழ்காலத்தை நடந்து முடிஞ்ச அல்லது நடக்கவே நடக்காத ஒண்ணுக்காக வீணடிக்கிறேனா? இப்போ நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் சரி, ஆனா உண்மையிலேயே வித்தியாசம் வருமா? பதில் ஆமா, 100% வித்தியாசம் வரும். ஆனா எப்போ? நீங்க இத கேட்டுட்டு மட்டும் இல்லாம பின்பற்றும் போது. மனசு மேல கட்டுப்பாடு மாயாஜாலம் இல்ல, இது ஒரு பயிற்சி. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா உங்க எண்ணங்களை கவனிங்க, அதுக்கு திசை கொடுங்க. தேவைப்பட்டா நிறுத்துன்னு சொல்ல கத்துக்கோங்க. ஏன்னா நீங்க சொல்லலன்னா இந்த யோசனை உங்க வாழ்க்கைய ஓட்டும். நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத யோசனை நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய சிறையா மாறிடும். அதனால இப்போ நேரம் விழிக்கிறதுக்கு, இப்போ நேரம் உங்க யோசிக்கிற எல்லைய புரிஞ்சுக்கிறதுக்கு, இப்போ நேரம் யோசிக்கிறதுக்கும் வாழறதுக்கும் இடையில சமநிலை உருவாக்குறதுக்கு. ஏன்னா தேவையில்லாத யோசனையில நீங்க செலவழிக்கிற ஒவ்வொரு நொடியும் உங்க நிகழ்காலத்திலிருந்து, உங்க சந்தோஷத்திலிருந்து, உங்க வாழ்க்கையிலிருந்து நீங்க திருடிக்கிறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, யோசனை நல்லதா இருந்தா எதிர்காலம் உருவாகும். ஆனா யோசனை எல்லை மீறினா எல்லாமே சிதறிடும். நீங்களும் சில நேரம் யோசிச்சு யோசிச்சு களைச்சு போறீங்களா? நான் ஏன் இவ்வளவு யோசிக்கிறேன்னு. ஒரு சின்ன விஷயம் நடந்தது, ஆனா மனசு அதை பத்தி மணிக்கணக்கா ஓடுது. ஆனா நீங்க முடிவெடுக்காத வரைக்கும் உங்க மனசு நிம்மதியா இருக்க விடாது. அப்போ என்ன செய்யணும்? உங்க ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு டெட்லைன் கொடுங்க. உங்களுக்கே சொல்லுங்க, இந்த விஷயத்தை பத்தி இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்குள்ள முடிவெடுப்பேன். அப்புறம் அந்த நேரத்துல முடிவெடுத்து முன்னேறிடுங்க. அது பெர்ஃபெக்ட்டா இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன்னா முன்னேறது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட நல்லது. இங்க நீங்க ஒரு எளிய விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்க மூளை கிளாரிட்டி கேக்குது. நீங்க அதுக்கு திரும்ப முழுமையடையாத, நிச்சயமில்லாத விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தா அதை திரும்ப திரும்ப சூ பண்ணும். ஒரு மனுஷன் சுவையே இல்லாத ரப்பரை மென்னுக்கிட்டே இருக்கிற மாதிரி. பழங்கால இந்திய ஞானமும் இதைத்தான் சொல்லுது. எண்ணங்கள் அமைதியாவது முடிவெடுக்கும் போதுதான். சந்தேகம்தான் மனச நிலையில்லாம ஆக்குது. மனசு நிலையில்லாம இருந்தா மனுஷன் தன்னையே புரிஞ்சிக்க முடியாது. அதனால இந்த ஓவர் திங்கிங்ல இருந்து தப்பிக்கணும்னா 2 விஷயத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, எப்பவும் மனசுல ஒரு விஷயம் திரும்ப திரும்ப வந்தா உடனே நில்லுங்க. உங்களையே கேளுங்க, இது இப்போ நடக்குதா? 2வது, ஒரு முடிவெடுக்கணும்னா அதை நாளைக்கு தள்ளி போடாதீங்க. டெட்லைன் கொடுங்க, முடிவெடுத்து முன்னேறிடுங்க. நீங்க தெரிஞ்சு ஆச்சரியப்படுவீங்க. அதிகமா யோசிக்காதவங்க இப்படிதான் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தலையில ஏத்திக்க மாட்டாங்க. அவங்க யோசிப்பாங்க, ஆனா யோசிச்சதுக்கு அப்புறம் முடிவெடுப்பாங்க. அவங்க தன் எண்ணங்களை ரிப்பீட் மோட்ல ஓட்ட மாட்டாங்க. அவங்களோட கிளாரிட்டி தான் அவங்களோட அமைதி ஆயிடுது. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ் மனசு ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்க நாள் முழுக்க என்ன யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் அதுல ஸ்டோர் ஆகிக்கிட்டே போகும். நீங்க திரும்ப கவலை, பயம், வருத்தம் மாதிரி எண்ணங்களை போட்டா அதுவே உங்க பழக்கமாயிடும். அப்புறம் அதே பழக்கம்தான் ஓவர் திங்கிங்ன்ற போதையா மாறிடும். அதனால நீங்க உங்க மனசோட காவலாளியா இருக்கணும். ஒவ்வொரு எண்ணத்தையும் ஃபில்டர் பண்ணுங்க. ஒவ்வொரு யோசனைக்கும் டைரக்ஷன் கொடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மனசை கட்டுப்படுத்துறதுனா யோசிக்காம இருக்கிறது இல்ல. அர்த்தம் உங்களை முன்னேற வைக்கிறத மட்டும் யோசிக்கிறது. அதனால இன்னைக்கு இருந்து ஒரு பரிசோதனை செய்யுங்க. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது பழைய விஷயம், பயம் இல்ல முழுமையடையாத திட்டம் உங்க மனசுல திரும்ப திரும்ப வந்தா அதை பிடிங்க. சொல்லுங்க, ஸ்டாப், இது இப்போ நடக்கல. அப்புறம் உங்க கவனத்தை திரும்ப கொண்டு வாங்க. இப்போ இருக்கிற நொடிக்கு, இந்த மூச்சுக்கு, இந்த கணத்துக்கு. ஏன்னா வாழ்க்கையில மிக உண்மையானது இப்போ மட்டும்தான். கடந்த காலம் திரும்ப வராது. வரப்போற காலம் நீங்க யோசிக்கிற மாதிரி இருக்காது. நண்பர்களே, நீங்க இவ்வளவு தூரம் கவனமா கேட்டிருந்தீங்கன்னா நம்புங்க, நீங்க உங்க மனச புரிஞ்சுக்கிற, சமாளிக்கிற திசையில முதல் மிக முக்கியமான அடியை எடுத்து வச்சிட்டீங்க.
ஏன்னா மனச ஜெயிக்கிறது வெளி உலகத்தை ஜெயிக்கிறத விட ரொம்ப பெரிய வெற்றி. இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டீங்க. ஒரே ஒரு கேள்வி, இது இப்போ நடக்குதா? எப்படி உங்களுக்குள்ள இருக்கிற அமைதியின்மைய அமைதிப்படுத்தும்? முடிவெடுக்கிறத தள்ளி போடுற பழக்கத்தை விட்டா எப்படி உங்க வாழ்க்கையில தெளிவும் நிம்மதியும் வரும்? இந்த விஷயங்கள் கேட்க சுலபமா தெரியலாம், ஆனா இத வாழ்க்கையில கொண்டு வர்றதுதான் உண்மையான கலை. அந்த கலையை தான் நாங்க உங்களுக்கு கத்துக் கொடுக்க உங்க கூட இருக்கோம். இந்த வீடியோ கொஞ்சமாவது பயனுள்ளதா இருந்தா, உங்க மனசுல லேசா உணர்ந்தீங்கன்னா இப்போவே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. எப்பவும் யோசிச்சுக்கிட்டே இருந்து நிம்மதியா வாழ முடியாத உங்க நண்பர்கள், குடும்பத்தார்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்து வர்ற வீடியோக்கள்ல நாங்க இன்னும் ஆழமா சொல்லணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா, அதாவது அதிகமா யோசிக்கிறதோட வேற என்னென்ன ஆபத்தான அறிகுறிகள் இருக்கு, தினசரி வாழ்க்கையில மனசை எப்படி முழுசா அமைதியா கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது, அப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் ஐகானையும் கண்டிப்பா அழுத்துங்க. அப்பதான் அடுத்த வாழ்க்கையை மாத்துற வீடியோ வரும்போது முதல்ல உங்ககிட்ட வந்து சேரும். எங்க நோக்கம் இந்த சேனல் வெறும் ஒரு வீடியோ பிளாட்ஃபார்மா இல்லாம, மக்கள் தன்னை தேடிக்கிற, தன் மனசை புரிஞ்சிக்கிற ஒரு புது அமைதியான சக்தி வாய்ந்த வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்கிற இடமா மாறணும். அடுத்த அற்புதமான அனுபவத்துல சந்திப்போம். நன்றி. ஞாபகம் வச்சுக்கோங்க, யோசனையே இல்ல, வாழ்க்கைய வாழணும். நன்றி. சோல் சவுண்ட் தமிழ்.